ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் மண்டையெல்லாம் போட்டு மண்டையெல்லாம் போட்டு கொடுவா மீனோட மண்டை இது. அப்புறம் முழுசாக கத்திரிக்காயோட நான் கொழும்பு தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு என்ன தேவைன்னா பாருங்க, 2 தேங்காய், 2 பூண்டு, 4 தக்காளி, சின்னதாக 1 பாதியும் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது நாங்கள் தாளிக்கிறதுக்கு பாதி வெங்காயம் இதில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸி ஜாரில் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்க, நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுலேயே நாங்கள் மசாலா போட்டுக்கலாம். இது மஞ்சள் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி கலருக்காக இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, நல்லா புளிஞ்சி தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சி இந்த மசாலா உள்ளே போட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டான இதுங்க, செம்மையாக இருக்கும். இது எல்லாமே கத்திரிக்காயில் இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா உள்ள வரைக்கும் எல்லா கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாம் போட்டுவிட்டேன். இது மீதி இருக்கிற மசாலாயும் நாங்கள் வதக்கும் போட்டு போட்டுக்கலாம். வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நல்லா 4 வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு நல்லா வெடியட்டும். இது நல்லா வெடிச்சு இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கிறோம்ல, இது அப்படியே இதில் போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகிடும். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாமா? பாருங்க, இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கிச்சு. இதில் கத்திரிக்காய் கூட நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த மசாலா இருக்குல்ல, இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டேங்க. தண்ணியும் போட்டு நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுருக்கிறேன். நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாங்கள் இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். புளி தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது காஞ்சிபுரம் ஊரில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க இதெல்லாம். இப்போ ஞாபகம் ரொம்ப வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பே போதும், தொட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே அவசியம் இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் போடலனா கூட பரவாயில்ல, இந்த கத்திரிக்காயிலேயே நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். நான் மீன் போட்டு செய்கிறேன். உங்கள் இப்போ தான் மீன் போடனா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மூடி வச்சுலாம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து மேலே எல்லாம் நல்லா எண்ணெய் வந்திருக்கு லைட்டாக. இப்போ நாங்கள் புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளி தண்ணி போட்டு பார்த்து போடுங்க. புளிப்பு இதுவும் நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நாங்கள் மீன் மண்டை போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கொதித்து அப்படியே வச்சுக்கலாம் குழம்பு. அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மீன் மண்டை போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு. நல்லா பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்துச்சு, செம்மையாக நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த மீன் மண்டை இதில் நீங்கள் மண்டை போடனா போடுங்க, உங்கள் இஷ்டம். அப்படியே வச்சுக்கலாம். இது நான் மீன் மண்டை போட்டு செய்கிறேன். மீன் மண்டை போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும். மீன் மண்டை போட்டால் அவ்வளோதான். இதுக்கு 2 நிமிஷம் கொதி வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மீனெல்லாம் நல்லா வெந்துச்சு. மீன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செம்மையாக இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், ஆஃப் பண்ண பிறகும் நல்லா கொதிக்குது பாருங்கள். மண்சட்டியோட இதுதான் நல்ல டேஸ்ட்டு. அதுதான் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது காஞ்சிபுரம் ஸ்டைலில் கத்திரிக்காய் மீன் போட்ட
இதை அரைச்சி விட்ட காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.